ஹாய் காய்ஸ், பின்னாடி பிவிஆர் தெரியுதா? ஓகே, இப்போ தெரியுது. இப்போ நான் தெரியறேன்னா இப்போ பாருங்க, மில்கி தெரியுவா? இப்போ மில்கியும் தெரியுவா? ஸோ எங்க இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிவிஆர் ஹேரோ ஹப் இங்கே வந்துருக்கும். இந்த தியேட்டர் வந்து ஆக்சுவலி வந்து எப்போ பார்த்தீங்கன்னா February 1 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரை பற்றி ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தியேட்டருக்குள்ளே போயிட்டு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். தியேட்டருக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நாங்க இப்ப என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா டாடா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்திருக்கோம். ஸோ கவின் ஆமா சடன் பிளான் பிக் பாஸ்லாம் அந்த இடத்துல கவின் அவர் நடிச்ச படம் டாடா. அந்த தீமுக்காக நானும் மில்கியும் வந்திருக்கோம். சரி, புதுசாக ஒரு தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் தியேட்டர் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம சேனல்ல. லாஸ்ட் டைம் என்ன தியேட்டர் போனோம்? ஸ்ரீ பகவதி சினிமாஸ்ல லெஜண்ட் படம் பார்த்தது மில்கியோட தியேட்டர் டூரா அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். அப்புறம் ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா இந்த பிவிஆர் வந்து ட்ரை பண்ண வரும். ஸோ அதனால வந்து எப்படின்னா மெட்ரோ வழியாக வந்துட்டோம். ஸோ திருமங்கலம் மெட்ரோவில் போயிட்டு பைக்கை போட்டுட்டு அங்கேருந்து கரெக்டாக 35 minutes இங்கே கூட்டு வந்து விட்டுட்டாங்க. மெட்ரோல இருந்து இது இறங்கி அப்படியே வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ கூட வந்து நான் இப்போ மெட்ரோல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். மெட்ரோல இருந்து இறங்கிட்டு இங்க இருந்து ஒரு ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்து தியேட்டர் வந்து இருக்கு. ஆமா, பின்னாடி வந்து தியேட்டர் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தியேட்டருக்கு போலாமா? நீ ஏதாவது சொல்லணுமா? தியேட்டர் சொல்றீங்களா? சரி, ஓகே, தியேட்டருக்கு போகலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்டர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய பில்டிங் பேர் வந்து ஹேரோ ஹப். இதுக்குள்ள வந்து 3rd floorல தான் வந்து பிவிஆர் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுல வந்து மால் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஆக்சுவலி போயிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு பெரிய கேமிங் சென்டர் மாதிரி, அந்த கேம்ஸ் இந்த கிட்ஸுக்கு கேம்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு இருக்காங்க. அதே நேரத்தில் இது ஒரு முக்கியமான ஷாப்பிங் சென்டராகவும் வரப்போகுது. பட் அது இன்னும் கொஞ்சம் நாளில் வரதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு பிவிஆர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். நீங்கள் பிவிஆரோட ஃப்ளோர் அந்த 2nd floorல வந்தீங்கன்னா நேராக இப்படி ஒரு வே, இந்த வே எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட்குள்ளே போயிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா டொமஸ்டிக், அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இன்டர்நேஷ்னல். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நீங்க நடக்கணும். பட் சென்டர்ல வந்து இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வாரிசு படத்துல விஜய் என்ட்ரன்ஸ்ல வருவார்ல, ஆமா, அங்க இருந்து வர வீடியோ எடு. எவ்வளவு மறக்கும் சங்கீதா, வா இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எடு. போடா பிஜிஎம். இது தலபதி பேரு கேட்ட விசிலடி, இது தலபதி உங்க நெஞ்சு நதி. வியூவர்ஸ், இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவை டச் பண்ணி அதோட ரைட் ஹேண்ட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா வீடியோ ஃபார்வர்ட் ஆயிடும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. செமையா இருக்கு பாரு, வியூ சூப்பரா இருக்கு பாருடி. சூப்பரா, ஆக்சுவலா ரொம்ப அழகா இருக்கு. இது பின்னாடி செமையா இருக்கு. இது மேல வரேன் டாப்ல செமையா பண்ணிருக்காங்க. சன்லைட் படும்போது இன்னும் அழகா இருக்கு. சன்லைட் படும்போது நீ ஆக்சுவலி பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா தெரியுற மில்கி. நான் பிரைட்டா இருக்கனால தான் பின்னாடி நல்லா இருக்கு. ஐயோ முடியலடா சாமி. சரி, நம்ம தியேட்டருக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த வியூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 2nd floorல லிஃப்ட்லேருந்து மேலே ஏறி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினா தியேட்ரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பினா இந்த பாத்து வந்துடும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
எல்லாமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து இவங்க மிட் நைட் ஷோலாம் வந்து இங்கே பிளான் பண்ண போறாங்க. நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க மிட் நைட் ஷோலாம் வந்து நிறைய பிளான் பண்ண போகிறதா வந்து டாக் இருக்கு. பட் அது கவர்மெண்ட்லேருந்து இவங்க அப்ரூவல் வாங்குவாங்க, அது என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் தியேட்டர் வந்து சின்னதாக இருந்தாலும் நீட்டாக இருக்கு. ஆம்பா ஸ்கை வாக்ல இருக்கிற பிவிஆருக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிவிஆர் ஆம்பா ஸ்கை வாக்ல இருக்கிற தியேட்டருக்கு போயிருந்தா தெரியும். அங்கே வெளியே இருக்கிற அந்த லாபி எந்த லெவலில் இருக்குமோ அதை விட கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்கு. ஆக்சுவலி ஆனால் இவங்க உள்ள பண்ணியிருக்கிற இன்டீரியராக இருக்கட்டும் அண்ட் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற இன்டீரியர் எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. சூப்பராக இவங்க வந்து ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாஸா இருக்கு ரொம்ப கிளாஸாக சூப்பராக இருக்கு. ஆனால் ரொம்ப சின்ன இடம் தான். ஸ்க்ரீன்ஸ் ஒன்றும் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இன்னும் ஷோ இப்போ ஸ்டார்ட் ஆக போது நான் உள்ளே போகிறோம். ஸ்க்ரீன் அந்த உள்ளே இருக்கிற குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டரில் வந்து இந்த ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியில் வந்து என்னென்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது மில்கி வந்து கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி வச்சிருக்கா. அதனால மில்கி அதை ஷேர் பண்ணிட்டோம். சொல்லு. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1155 பீப்புள் கெப்பாசிட்டி. ஆமா, சீட்டிங் இந்த கெப்பாசிட்டி 1155 வந்து 5 ஸ்க்ரீனும் சேர்த்து கரெக்டா? ஆமா, ஃபுல்லா 2K RGB ப்ளஸ் லேசர் ப்ரொஜெக்டர். 2K அது இல்லாமல் RGB லேசர் ப்ரொஜெக்டர் உங்களுக்கு தெரியும். சென்னையிலே இப்போ நிறைய தேட்டரில் வந்து RGB லேசர் ப்ரொஜெக்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் இது முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண நிறைய தேட்டர்ஸ் இந்த பாடி கிரீன் சினிமாஸ்லாம் வந்து RGB தான். இங்கே டிஃபால்ட்டாக வந்து RGB இருக்கு. அடுத்து ஸோ ரியல்டி 3D டிஜிட்டல் ஸ்டீரியோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன். 3Dல படம் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் நடக்கிற சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபீலை கிரியேட் பண்ணுற மாதிரி. வெல்வெட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும் மற்ற தியேட்டர்ல. பட் இங்க வந்து நல்லா பியூர் லெதர்ல போட்டு ஒரு மாதிரி செம்மையா இருந்தது. தியேட்டர் புது தியேட்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல தெரிஞ்சது. ஸோ தியேட்டருக்குள்ளேயும் சரி அண்ட் ரெஸ்ட் ரூம்லயும் சரி எல்லாமே செம்ம நீட்டா புதுசா எல்லாமே வச்சிருந்தாங்க. அதை விட பாப்கார்ன் செம்மையா இருந்தது. ஏன்னா நிறைய லார்ஜ் பாப்கார்ன் வாங்கிட்டு அது நிறையவே இருந்தது. இல்ல மற்ற பிவிஆர்லயும் நாங்க வந்து லார்ஜ் பாப்கார்ன் வாங்கியிருக்கோம். ஆனா இவ்வளவு குவான்டிட்டி இல்ல. நான் இதுவரையிலும் என்னோட வாழ்நாள் சரித்திரத்திலேயே தியேட்டர்ல பாப்கார்னை மிச்சம் வச்சதே இல்லை. இத்தனையும் நாங்க 2 பேர் இருந்தோம் அந்த பாப்கார்னை மிச்சம் வச்சிருக்கோம்னா பாருங்க. அவ்வளவு பாப்கார்ன் வந்து ஓகே, டேஸ்டும் சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. தியேட்டர் சின்னது தான். நான் இதுவரையிலும் பார்த்த பிவிஆர்ல சென்னையில வந்து விஆர் மால் வந்து ரொம்ப பெரிய தியேட்டர். அது ஆக்சுவலி உள்ள இருக்கிற ரெஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாஜ் ஹோட்டல் மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு பெரிய தியேட்டர் இது கிடையாது. ரொம்ப சின்ன தியேட்டர் தான், 5 ஸ்க்ரீன்ஸ் தான். பட் தியேட்டரோட இன்டீரியரும் சரி இருக்கிற அந்த சின்ன இடத்துல அவங்க ரொம்ப பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ஆக்சுவலி கட்டியிருந்தாங்க தியேட்டரை. எனக்கு ரொம்ப தியேட்டர் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. தென் மூவி கண்டிப்பா தியேட்டர் வந்து விசிட் பண்ணி பாருங்க. மூவி வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. எனக்கு நிறைய இடத்துல கனெக்ட் ஆகி நான் நல்லா ஃபீல் பண்ணி பார்த்தேன் படத்தை. என்ன சப்புன்னு முடிச்சிட்ட வேற? இல்ல அந்த ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா பீஸ்ட் படத்துல அவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மூவில நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது.
கவின் ப்ரோ அவரோட 3வது படம்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் வந்து கண்டிப்பா அவருக்கு ஸோ சிவகார்த்திகேயன் அவங்களோட பிகினிங் டைம்ல அவங்க கெரியர்ல ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ற மாதிரி ஒரு எதிர்நீச்சல் இந்த மாதிரியான படங்கள்லாம் அமைஞ்சது. அந்த மாதிரி கவின் ப்ரோக்கு இந்த டாடா ஃபிலிம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரோன ஃபிலிம். செம எமோஷனல் அண்ட் ஃபன்னு எல்லாம் ஜாலியாக எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு ஒரு பேக்கேஜ் ஃபிலிம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் நான் தான் ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா சரத்தும் ஒரே ஃபீல். ஆமா, நான் எந்த படமும் அவ்வளோ சீக்கிரம் பெருசா கனெக்ட் ஆக மாட்டேன். லாஸ்டா வந்து திருச்சிற்றம்பலம், அதுக்கு முன்னாடி வந்து சீதாராமம். இந்த 2 படங்கள் தாண்டி இந்த படம் எனக்கே கொஞ்சம் எமோஷனலா நல்லா இருந்தது. பயந்துட்டே இருந்தேன். இப்போ இந்த அம்மாவை கூட்டு வரும்போது லவ் டுடே கூட்டு போனேன், அப்புறம் திருச்சிற்றம்பலம் கூட்டு போனேன், வாரிசு கூட்டு போனேன். ஸோ ஓரளவு இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அண்ட் லவ் சப்ஜெக்ட் இந்த மாதிரியான படங்கள் தான் ஹாப்பி எண்டிங் தான் இவங்க பார்ப்பாங்க. இவங்க வந்து இந்த ரொம்ப இந்த ஹாரர், இந்த த்ரில்லரு, ரத்தம் தெறிக்கலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த படத்தோட டாக் நல்லா இருந்தது அண்ட் என் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ஸோ இவ்வளோ தடவை ட்ராவல் பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்தேன். மூவியும் சூப்பராக இருந்தது, தியேட்டரும் செம்மையாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்காதீங்க இந்த மாதிரியான தியேட்டரில். ஏன்னா தியேட்டர் புதுசாக இருக்கும் போதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துட்டு தான் இங்கே இப்போ பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஃபுல்லா ஃபினிஷிங்கே ஆகல. ஃபுட் கோர்ட்டில் தான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஃபுட் கோர்ட்லாம் இன்னும் இத்தனை மந்த்தில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இன்னைக்கு டேல வந்து இந்த தியேட்டரை வந்து பார்த்தது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் ரொம்ப ஒரு ப்ரௌடான விஷயமும் கூட. இந்தியாவிலேயே அதுலேயும் நம்ம சென்னையில் ஏர்போர்ட்குள்ள ஒரு தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு செமையான மேட்ரு. ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு ரொம்ப அலைச்சலும் கிடையாது. நீங்க மெட்ரோ பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மெட்ரோ. ஆமா, மெட்ரோல இருந்து நீங்க ரோடு கிராஸ்ல மெட்ரோல இருந்து போய் கீழே இறங்குனீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லயே தெரியும். நீங்க மெட்ரோல இருந்து இறங்கும் போதே பிவிஆர் தெரியும். ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சவுத் சென்னையில இந்த தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க ஒரு பிவிஆர் இருக்கு. ஏர்போர்ட் ஆப்போசிட்ல ஒரு பிவிஆர் இருக்கு. அது இல்லாம இந்த தியேட்டர் வந்து கண்டிப்பா இந்த ஏரியா மக்கள் வந்து ஜாலியா மூவி பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு இந்த தியேட்டர் கண்டிப்பா ஒரு செமையான இடமா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். அது இல்லாம இங்கே வந்து இந்த 3 ஃப்ளோருக்கு வந்து பார்க்கிங் வேற வச்சிருக்காங்க இதுக்குள்ள வரவங்களுக்கு. அதனால அனைத்து வசதிகளும் இங்க இருக்கிறது. என்ஜாய் பண்ணுங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட் வீடியோல எங்களோட லிட்டில் ஏஞ்சல் என்னோட 2வது பொண்ணு ஆதிரா வந்து நான் வந்து ரிவீல் பண்ணியிருந்தேன். என்ன சிரிக்கிற ஸோ இவங்க தான் அந்த முதல் பொண்ணு. என்னோட 2வது பொண்ணு ஆதிரா வந்து நான் லாஸ்ட் வீடியோல வந்து ரிவீல் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பர்சனலா எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்தது. அண்ட் மில்கிக்கும் பர்சனலா நிறைய பேர் வந்து பாப்பா அழகா இருந்தது அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வந்தது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒருவேளை அந்த வீடியோ யாராவது பார்க்க மறந்துருந்தீங்க இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற வியூவர்ஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அண்ட் vlog கூட கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரலும் டாடா அண்ட் பை பை.